ஹாய் ஃபோன்ஸ் வெல்கம் டு நசீஸ் ஆர்ட்ஸ்பல். டுடே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட வந்துட்டு சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரீச் ஆகிற வர நம்ம இந்த கிவ்வே வைக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிவ்வேக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அண்ட் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போகிறோம் கிவ்வே வின்னராக, அதுக்கப்புறம் என்னென்ன ரூல்ஸ் இருக்க பார்ட்டிசிபேட் பண்ண கிவ்வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் போகலாம். ஸோ வீடியோக்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நசீஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் நசீஸ் ஆர்ட்ஸ்பல் இந்த 2 சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வந்துட்டு நம்ம 2026 ஈத் உல் ஃபித்ர் ஸ்மால் கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கோம்ல, அந்த சீரீஸ் 1 இருந்து இப்போ நான் போட்டிருக்க வீடியோ வர இந்த டோட்டலாக 4 வீடியோ இருக்கும். சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3 அப்புறம் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த 4 வீடியோவையுமே நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை வந்துட்டு ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை 5 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அண்ட் ரூல் நம்பர் 4 ரொம்ப முக்கியம், ஸோ கவனிங்க. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்ம 2026 ஈத் உல் ஃபித்ர் ஸ்மால் கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருப்போம்ல, அந்த சீரீஸில் 3 சீரீஸ் போட்டிருப்போம். அந்த 3 சீரீஸில் எந்த சீரீஸில் அதிகமான வியூஸ் இருக்கோ அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கமெண்ட் பண்ணணும். ரொம்ப நிறையலாம் கிடையாது, மினிமம் 5க்கு மேலே கமெண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, கவிதையா அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ட்ஸை பற்றி கவிதையாவோ இல்லை நீங்களாக க்ரியேட் பண்ண சென்டென்ஸாவோ இல்லை வந்துட்டு இல்லைன்னா நான் வந்துட்டு போட்டிருக்க வீடியோவில் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கு, ஆர்ட்ஸ் சம்மந்தமாக என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையோ, இல்லை நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு சும்மா ஷார்ட்டாக முடிக்காமல் ஒரு சென்டென்ஸாக ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு மினிமம் 5க்கு மேலே வந்துட்டு கமெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த கமெண்ட் பண்ணிட்டு மீதில் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் இந்த கிவ்வே வின்னர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா 3 பேர்த்தை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 2 கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். மினி ஸ்க்ராட்ச் நோட், அதுக்கப்புறமா 3D ஹவுஸ் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஷீட் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸ்மாலான கிஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால. ஆனால் எனிவேஸ் கீழே கம்மியாக இந்த 2 தான் நம்ம வந்துட்டு ஈச்சுக்குமே இந்த 2 கிஃப்ட் தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ 3 பேர்த்தை செலக்ட் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் ஆகிற வர நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிவ்வே வின்னர் செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களோட கற்றுக்கலாம், கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் வின்னர்னு சொல்லிட்டு நானே இப்போயே எக்ஸைட்டடாக இருக்கேன். அதனால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி எல்லா ரூல்ஸையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட வின்னர்